முதல்ல பொள்ளாச்சியில் இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். திடீர்னு கொஞ்சம் பிஸ்னஸ்ல பிரச்சனை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே பல்லடம் வந்துட்டோம். அம்மா தான் நிறைய ஒர்க்குக்கு போனாங்க. என்னையும் என் தங்கச்சியும் நல்லா படிக்க வச்சாங்க. என் தங்கச்சி என்னையும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்பாவும் அதுக்கப்புறமே டீ பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சது என் தங்கச்சி தான். அதுக்கப்புறம் இதை எப்படியாவது நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கோம். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் எங்களோடது. பட் இது கிஃப்ட்னு சொல்ல முடியாது. எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் திருக்கடையூர் வரோங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸம்ப்ளரியாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே இந்த வயசில் அந்த பையனும் பிள்ளையும் ரொம்ப எக்ஸம்ப்ளரியாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சின்ன வயசில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பண்ணிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். 60ஆம் கல்யாணம் சிறப்பாக பண்ணிட்டோம், நிறைவாக பண்ணிட்டோம். அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதேன். உன் இருவிழியா என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதேன். காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நான் பச்சையானேன், பாலைவனம் நான் நீ வீழ்ச்சியானேன். காற்றில் பறக்கும் காத்தாடினானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நான் பச்சையானேன், பாலைவனம் நான் நீ வீழ்ச்சியானேன். வெண்பனி மலரே உன் இருவிழியா இந்த கடவுள் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல பண்ண வைப்பாருன்னு நினைக்கல. அது நடந்துடுச்சு. அது வரைக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பா அம்மா நல்லா இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் வாழ்த்துக்கள். ஹாப்பி 60 ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அப்பா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாமா அத்தை. என் தம்பி குழந்தையாவுக்கு வாழ்த்துக்கள். அவங்க 2 பேரும் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துறோம். நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோட நீண்ட ஆயுள் நல்லா நல்லா இருக்கும்.
வாழ்க வளமுடன். எங்க அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா சந்தோஷமா நாங்க 4 பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு கடவுள் அருள் தான் முக்கிய காரணம். கடவுள் அருள் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல வந்த அத்தனை சொந்தங்களும் நல்லபடியா இந்த ஒரு விஷயத்த நடத்தி கொடுத்து போன அத்தனை சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இடத்துல என் வீட்டுக்காருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகி 4 மாசம் இருக்கும் போதே என் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ராயல் கேர் ஹாஸ்பிட்டல்ல சுதாகர் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாரு. மீட் பண்ண வச்சதுக்கும் என் அப்பா சரிப்படுத்தி கொடுத்ததுக்கும் ஹோப் கொடுத்துட்டே இருந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த சமயம் அவர் இல்லைன்னா இந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவருக்கு ரொம்ப 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 நன்றி.